கொழும்பு துர்கா கலாசார அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வருடாந்த துர்கா உற்சவ விழா முதல் தடவையாக கொழும்பில் நடைபெறுகிறது. எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவுக்கு MTV MBC ஊடக அனுசரணை வழங்குகிறது. மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்தமையை நினைவு கூறும் வகையிலேயே துர்கா உற்சவம் வருடாந்தம் நடத்தப்படுகின்றது. இந்துக்களினால் அனைத்து கடவுளின் சக்தியாக துர்க்கை போற்றி வணங்கப்படுகின்றார். துர்கா உற்சவம் எனும் இந்த கலாசார நிகழ்வு இந்தியாவிலும் உலகின் ஏனைய நாடுகளிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நேற்று ஆரம்பமான துர்கா உற்சவ முதல் நாள் நிகழ்வில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் மொஹான் பராரா, கொழும்பு துர்கா உற்சவ கலாசார அமைப்பின் தலைவரும் MTV ஊடக வலையமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான ஆதித்யா ராய் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் YK சின்ஹா உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அன்பு, கருணை, புரிந்துணர்வு, சகோதரத்துவம் போன்றவை எமது வாழ்க்கையில் இன்றியமையாத விடயங்கள். இவற்றினாலேயே குறிப்பிடத்தக்க நல்ல விடயங்கள் இடம்பெறுவதாக நான் எண்ணுகின்றேன். எனவே அதர்மத்தை அழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் போது முன்னைய காலத்தினை விடவும் தற்போதைய சமுதாயத்தில் ஒரு வலுவான நிலையை எம்மால் உருவாக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இலங்கை மற்றும் இந்திய மக்களுக்கிடையில் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. எனவே அதர்மத்தை அழித்த அவ்வாறான ஒரு நிகழ்வினை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். நேற்றைய ஆரம்ப நிகழ்வில் கலைஞர்களினால் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நேற்று ஆரம்பமான இந்த நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதேவேளை வருடாந்த துர்கா உற்சவத்தையொட்டி பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் இன்று காலை மகா சப்தமி பூஜையும் புஷ்பாஞ்சலியும் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் மகாஷ்டமி பூஜையும் நாளை மறுதினம் மகா நவமி பூஜையும் தொடர்ந்து வரும் நாட்களில் மகாதசமி மற்றும் விஜயதசமி உள்ளிட்ட விசேட பூஜைகளும் இடம்பெற உள்ளன.